அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜம்மு காஷ்மீரில் இந்திய பாதுகாப்பு படைகள் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் முகிலன். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் தற்போது மும்முரம் அடைவதை நம்மால் இந்த முடிவிலிருந்து பார்க்க முடியும். அதாவது தற்போது எல்லைக்கு, அதாவது ஜம்மு காஷ்மீர் சிஆர்பிஎஃப் வீரர்களை அனுப்புவதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக தற்போது இந்திய ராணுவம் மற்றும் இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு பிரிவு ஸ்பெஷல் போர்சஸ் என்று சொல்வார்கள். அது ராஷ்டிரிய ரைபிளாக இருக்கட்டும் அல்லது பேரா ரெஜிமெண்டா இருக்கட்டும், இது போன்ற அந்த ஸ்பெஷல் போர்சஸ் மற்றும் ராணுவத்தினர் தான் தற்போது அங்கு பாதுகாப்பு பணி மற்றும் கவுண்டர் இன்சர்ஜி ஆபரேஷன்ஸ்ல ஈடுபட்டு வராங்க. தற்போது ஜம்மு காஷ்மீருக்கு சிஆர்பிஎஃப் படையும் அனுப்புவதற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. சிஆர்பிஎஃப் படையினர் ஜம்மு காஷ்மீருக்கு அதாவது அனுப்பி வைக்கும் பட்சத்தில் தற்போது ஜம்மு காஷ்மீர் பொறுத்தவரை பதட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் இந்த ராணுவத்தினரும் மற்றும் அந்த ஸ்பெஷல் போர்சஸ் அவர்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தற்போது சிஆர்பிஎஃப் தற்போது ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்பப்படும் பட்சத்தில் இந்த ராணுவம் மற்றும் இந்த ஸ்பெஷல் போர்சஸ் ஜம்மு காஷ்மீருக்கு பரவலாக அவர்கள் பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்படுவார்கள். அப்படி அவர்கள் பரவலாக அமர்த்தப்படும் போது அவர்களுக்கு கூடுதல், அதாவது மற்ற இடங்களில் அந்த ஸ்ட்ரென்த் ஆனது குறையும் போது அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்காக தற்போது சிஆர்பிஎஃப் வீரர்களும் அங்கு இருப்பார்கள் என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கைகள் மூலம் இது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்டது. அதாவது ஒரு 2 நாடுகளுக்கு இடையே இந்த பிரச்சனையானது தீவிரம் அடையும் போது முதலில் எல்லைக்குத்தான் கூடுதல் படை வீரர்கள் அனுப்பப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடந்த 2 வாரங்களில் கூடுதலான படைகள் அனுப்பப்படவில்லை. ஆனால் தற்போது கூடுதலாக சிஆர்பிஎஃப் படையினரை அனுப்புவதற்கு மத்திய அரசு திட்டம் தீட்டி வருவதாக தெரிகிறது. இதிலிருந்து மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிரான அந்த நடவடிக்கைகளில் மும்முரம் காட்ட தொடங்கி இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. பாலா, முகிலன், ஏற்கனவே எல்லை மாநிலங்கள் அப்படின்னு பாகிஸ்தான், நேபாளம் உள்ளிட்ட எல்லையோர மாநிலங்களுக்கான பாதுகாப்பு என்பது பலப்படுத்தப்பட்டிருந்து அதிலிருந்து ஜம்மு காஷ்மீருக்கான இந்த சிறப்பு பாதுகாப்பு என்பது கூடுதல் பாதுகாப்பை அதிகப்படுத்துவது அப்படிங்கிற வகையில புரிஞ்சுக்கலாமா? பாலா, நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு தொடர்ந்து இந்த எல்லை மாநிலங்களில் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டது. குறிப்பாக பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் அவர்களுக்கு இன்னும் கூடுதலான உத்தரவுகள் வழங்கப்பட்டது. ராஜஸ்தான், பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் இந்த எல்லை பகுதிகள், அதாவது பாகிஸ்தான் எல்லையிலிருந்து ஏதேனும் சந்தேகப்படும்படி உள்ளே நுழைய முயன்றால் அவர்களை கண்டதும் சுடுவதற்கு அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரமும் மற்றும் அனுமதியும் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது சிஆர்பிஎஃப் படையினர், அதாவது பாராமிலிட்டரி போர்சஸ் என்று சொல்வார்கள் சிஆர்பிஎஃப் வழக்கமாக, அவர்களை தற்போது ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்புவதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மிக முக்கியமாக இந்த தாக்குதலுக்கு பிறகு இனி பாகிஸ்தான் இந்த தீவிரவாத அமைப்புகளை தூண்டிவிட்டு தீவிரவாதிகளை இனி ஜம்மு காஷ்மீர் போன்ற அந்த வல்னரபிள் பார்டர் லைன் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அனுப்புவதற்கு அவர்கள் கண்டிப்பாக முயல்வார்கள். அதை தற்போது முறியடிக்கவே தற்போது இந்த கூடுதல் படையினரை தற்போது மத்திய அரசு அனுப்ப திட்டமிட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பாலா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.